அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அதனால் இந்த பிறப்புக்கு காரணம் கிரகங்கள்னா உனக்குள்ள இருக்கிற 9 நவதுவாரம் தான் கிரகங்கள். இதுக்கும் மேலே இருக்கிற கிரகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுக்கு நீ பிறந்த நேரமும் அதுக்கு தொடர்பு உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கை. எவ்வளவோ முயற்சி பண்ணுவான், நல்ல அறிவாளியாக இருப்பான், எல்லா முயற்சி பண்ணுவான், தோல்வி அடைஞ்சிக்கினே வருவான், ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், எதை தொட்டாலும் தங்கமாக மாறி பின்னுக்கும். காரணம் அவனுடைய நல்ல நேரம், அவனுடைய பிறந்த டைமு. அது இவன் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் முட்டாளாக போயிடுவான். இதுதான் காரணம். பிறப்பு தான் நம்ம காரணமே தவிர இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், விதிங்க என்னை இப்படி பண்ணிடுச்சுக்கன்றோம். இல்லை, கடவுள் நான் எவ்வளோ கும்பிட்றேன், கடவுள் என்னை இப்படி பாருங்க பண்ணிட்டான் அப்படின்றோம். கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை புரிஞ்சிக்கினா தெரியும், புரியலன்னா தெரியாது. கடவுளை திட்டிக்கினே தெரிய வேண்டியது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் சொன்னான், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. கடவுள்ன்ற பொருள் அது இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேடா, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீ இருட்டில் வாழ்தால தெரியலடா, உனக்கு வெளிச்சத்துக்கு வா, அது வெளிச்சமாக தான் இருக்குது, அது அறியாமல் இருக்கிற. ஆனால் அதை மனசில் வைடான்னா நீ அக்கில் வச்சு சுற்றிங்கிற கடவுள் விஷயத்தை அப்படின்னா. 95% கடவுள் விஷயத்தை கேட்கறதோட சரி அவன் அக்கில் வச்சு சுற்றிங்கிறான், மனசில் வைக்கிறான். யாரோ 2 பேர் தான் மனசில் வச்சு சுற்றுருவேன். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மனசில் வச்சு சுத்த மாட்டீங்க. இங்கே கேட்குற வரைக்கும் கேட்பீங்க, வெளியே போகும்போது நீங்கள் பழையபடி போயிடுவீங்க. இதுதான் இயற்கை. அதனால் மாறணும். மாறுபட்டால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். எல்லா இடத்துலையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குது, ஆனால் அதை நீங்கள் செய்யலை, அதனால் உங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்தது அப்படின்றாங்க. இப்போ கடவுளுக்கு அன்னாபிஷேகம் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். கடவுளை யாராலையாவது தொட முடியுமா? அப்போ நம்ம தொடுறது எந்த பொருள்? சிலை இல்லை. இப்போ அன்னாபிஷேகம்ன்றது அதுக்கு தான் பண்ணுறோம். அதை மூடிடுறோம். அப்போ உள்ளே என்ன ஆகுது? சாப்பாடு போட்டு மூடின உடனே திணறுவார் அதை போட்டோமா. அன்னாபிஷேகத்தில் அந்த கடவுளுன்ற சிலையை அன்னத்தால் மூடிடுறோம் இல்லையா? அப்போ அந்த அன்னத்தால் மூடின பிறகு அந்த அன்னத்துக்குள்ளே என்ன இருக்குது? கடவுள் இருக்குது இல்லையா? அன்னமய கோஷம்னு இந்த உடலுக்கு பேர். இந்த உடலுக்குள்ளே தான் சிவம் இருக்கிறாரு. அதை தேடுப்போ. இதுக்கு அடையாளம் தான் அங்கே செய்து காட்டுறது. அது செயல் புரியாதவங்களுக்கு செய்து காட்டுறது. புரிஞ்சவங்களுக்கு அன்னத்தால் செய்யப்பட்ட உடல், இதுக்குள்ளே சிவம் இருக்கிறாரு, இதை தேடுன்றது தான் அது அடையாளம். இது நிஜம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரேம்மா. நான் ஐயாவுடைய சிஷியனாக 2009 இங்கே பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த தேதியில் குரு பூர்ணிமாவில் நான் கலந்துக்கினது எல்லாம் என்னுடைய குருநாதனுடைய ஆசியாக. எவன் ஒருவன் தன்னுடைய குருவை பிரதானமாக மனசில் ஏற்றணும்னு நினைக்கிறானோ, அந்த பாடம், அவர் கொடுத்த பாடத்தை தன்னுடைய சிறமேல் எடுத்துக்கொண்டு அவருடைய பதத்தை பிடிச்சாங்கன்னா பாடமே உங்களை வழி நடத்திக்கிட்டு போகும். புரியுதுங்களா? அதனால் அந்த பாடத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் அனுபவிக்கும் போது அதனுடைய உணர்வுகள் உங்களுக்கே புரியும். இன்றைக்கி இந்த பூர்ணிமான்றது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய குருநாதரை எப்படியெல்லாம் போற்றி புகழணுன்றதுக்கு உருவாக்கப்பட்ட நாள். நம்மளுடைய பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தன்னுடைய குருநாதரான சட்டமுனிநாதர்கிட்ட போய் குருவோட பாடத்தை பெற்றும்போது, இந்த பாடத்தை நான் சொல்லி கொடுப்போம், உன்னால் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டார். ஐயா, நீங்கள் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். எந்தவித படிப்பறிவும் இல்லாமல் சாதாரண ஒரு பாம்பை பிடிச்சி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போன மனுஷனுக்கு தன்னுடைய குருவுக்கு நிகராக கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். அப்போ நம்ம குரு எப்பேற்பட்டவர் அப்படின்றத எல்லாரும் உணரணும் முதல்ல. அதனால் இந்த குரு பூர்ணிமாவுக்கு அவர் எழுதின முக்கியமான ஒரு 5 பாடலை உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன்.
அதில் முதல் பாடல நாம் குருவை எப்படியெல்லாம் நேசிக்கணுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல உறவாட கற்றுக்கணும் அவர்கிட்ட. காற்றுடன் பொருளானு தந்தமாகவே தானமாகி வாங்குகின்ற எங்கள் சர்க்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றிலும் பொருந்த புகழ்ந்து புகழ்ந்து. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பாடத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த உணர்வு உங்களுக்கு தானாக வரும்போது என் குருநாதனுடைய புகழை எங்கே பார்த்தாலும் நான் பறைசாற்றணுன்ற ஒவ்வொரு சிஷியனுக்குள்ளும் அந்த உணர்வுகள் தானாக வர வேண்டும். அதுக்கு தான் பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்காரு. அப்போ என்னுடைய குருநாதர் எப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அதேமாரி அங்கே வாழ்ந்து காட்டிய எங்கள் குருநாதர் எங்களுக்கு கொடுத்த பாடத்தில் இந்த அனுபவத்தை நானே அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கொடுத்த குருநாதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தை. என்ன வார்த்தை? சத்தியத்தில் எவன் ஒருவன் நிற்கின்றானோ அவனுடைய பொருள், அந்த தானம் வாங்கின அந்த பொருளுக்கு அவனுக்கு எந்த பொருளை நீ கொடுக்கிறாயோ அந்த பொருள் திரும்ப உனக்கே வந்து சேரும். புரியுதுங்களா? அப்போ அந்த முதல் பாடலை அந்த மாதிரி பாடியிருக்காரு. அது நிறைய பாடல் பாடியிருக்காரு. என்னுடைய குருவுக்காக அவர் பாடினதை என் குருவுக்காக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி. மெய்ப்பொருளுக்காக நம்ம எதை அடையணும்னா முதல்ல பாடத்தா என்ன ஐயா சொல்லுவார், நீ சாமியெல்லாம் முதல்ல பார்க்க வேணாம், முதல்ல மனசை தெளிவுபடுத்து, அந்த மனமே உன்னை கொண்டு போய் சாமி கிட்ட சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த பாடம் வாங்கும்போது என்ன நினைக்கணும்னா, என் குருநாதர் கொடுத்த பாடம் இதை நான் செவ்வனே செய்வேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு சிந்தனையோ கற்பனையோ இருக்கக்கூடாது. என் குருநாதர் இந்த பாடத்தை கொடுத்தாரு, நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் தானாகவே உங்களை வந்து சேரும். அப்ப எந்த மாதிரி அந்த பாடத்தை செய்யணுன்ற வழிமுறையில அதுல கொஞ்சம் கூட நீங்க அப்படி இப்படி தள்ளக்கூடாது. சொன்ன நேரம், சொன்ன மணி, சொன்ன அந்த இதை கரெக்டா செய்யறமான்றத அவ்வளோ ஒரு நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கணும். அப்படி நின்னாதான் அதனுடைய பலன் உங்களை தானா வந்து சேரும். அதுக்கு அவர் அடுத்த பாடல சொல்றாரு, மெய்ப்பொருளை கண்டி மேவி மனம் விரும்பி போதம் பொருள் இன்னதென்று போதனை செய்யும். இப்படியெல்லாம் இருக்கணும்பா, நீ இப்படியெல்லாம் பண்ணணும்பா அப்படின்னு வார்த்தையால மட்டும் எங்க ஐயா சொல்லிட்டு போல, வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அப்ப சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செய்யறது சாதாரண உலக மார்கள் செய்ய வேண்டியது. சொல்றதே செய்யறது, செய்யறதே சொல்றதுன்றது எங்க குருநாதருடைய வேலை. அப்போ அந்த மாதிரி வந்து பூரண சர்க்குரு தான் எங்களை கண்டு ஆடு பாம்பேன்றார். அப்போ எங்கள் சர்க்குருநாதரும் அதே மாதிரி தான். அந்த வழியில் வந்த ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய ராமலிங்க பெருமாள் சொல்ற வாழைக்கு கீழ்கன்ற மாதிரி வாழையடி வாழையாக என்ன மாதிரி நிறைய சர்க்குருநாதர்கள் வருவாங்க. அந்த சர்க்குருநாதர் வழியில் ஏன் சர்க்குருநாதர் வந்திருக்காரு. அப்போ அந்த சர்க்குரு கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இத்தனை ஆன்மாக்களும் புண்ணியம் பண்ண ஆன்மாக்கள்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மாக்கள் இங்க வர்றதுக்கே நீங்க ஒரு தனி தபசு செஞ்சிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள வர்றதுக்கே நமக்கு தகுதி அடைஞ்சிருக்கு. அப்ப எல்லாரும் பண்ணதோடு தான் இதுக்குள்ள வந்திருக்கு. வந்த இடத்துல கொடுத்த இடத்த தக்க வைக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி தக்க வைக்கணும்ன்றதுனாதான் அந்த பொருள் உங்களோட உறவாடும். அந்த உறவாடுச்சுன்னா உங்களுக்கு தானாவே எல்லாம் வந்து சேரும். அப்ப நம்மளுடைய மனம் எங்க செயல்படுது? ஐயாவுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தா பாடத்தோட நீங்க உறவாடணும். பாடத்தோட நீங்க உறவாடும் போது மனசு இதுக்கு வேற வழி இல்லைன்னு ஒடுங்கி தானாவே உட்காந்து ஒரு நெல்லிக்கனியை கையில வச்சு பார்த்தா எப்படி தெரியுமோ அது போல நீங்க பாடம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாடத்தினுடைய அருள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியும். அதுக்கு சொல்றாரு, அங்கையர் கண்ணாடி போல ஆதுவஸ்துவை அறிவுக்கும் எங்கள் உயிரான குருவை. எப்படி உயிர் போயிடுச்சுன்னா நீங்க இருக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி குருநாதருடைய விசுவாசம் இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். இருக்க மாட்டீங்கன்னா என்ன, ஆன்மீகத்துல இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். சாதாரண மனுஷனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, என் குரு என்கிட்ட இருக்கிறான், நீங்க போயா எங்க வேலையை நாங்கள் பார்த்துன்னு போறோம். அன்னைக்கு சொல்லுவார், கையில பணமும் உடம்புல தெம்பும் இருக்கிற வரைக்கும் குடும்பம் உன்னை காப்பாற்றும். அப்ப எங்க குருநாதர் கொடுத்த பாடம் இருக்கும்போது, டே நீங்க எவனுமே வேணாண்டா, அவர் என்னை காப்பாற்றுற போங்கடா நீ. இப்போ இங்கே எல்லாரும் அப்படி தான் உட்காந்துக்கிறாங்க. என் குருநாதர் மட்டும் போதும், வேற எதுவுமே நமக்கு வேணாம் தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. அதனால தானே சாமி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இல்லைன்னா வேற இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, ஒரு வினை நிலத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய விளை நிலத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் செய்கிறான்னா அதில் நிறைய பயிருக்காக வைப்பான். அதில் பயிரில் நிறைய களை இருக்கும். களையை பிடுங்கி கடாச்சிட்டு மறுபடியும் அந்த பயிரை எடுத்து தனித்தனியாக நடுவாங்க. அதேமாரி நம்ம சர்க்குருநாதர் களையை ஒரு பக்கமாகவும் பயிரை ஒரு பக்கமாகவும் பிரித்து வச்சிருக்கார்.
ஓகேங்களா? அடுத்து அவர் சொல்கிறாரு, குரு இருந்து சொன்ன வார்த்தை. அப்போ அவருடைய பாடம், அவர் சொன்ன செயல். எவன் ஒருத்தன் அந்த பாடத்தையும் அவர் சொன்ன வார்த்தையும் சொல்கிறதுக்காக, குரு இருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வல்லீரேல் உரு இலங்கு மேனியாக உம்பராக இருந்த நீர் திரு இலங்கு மேனியாக சென்று கூடல் ஆகுமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாதாரண உடம்பாக இருந்து எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் நான் இருந்தேன். ஏன் குருநாதர் கொடுத்த இந்த பாடத்தினால இந்த சாதாரண உடம்புல இறைவன், திரு என்றால் 3, அகார உகார மகாரம், அந்த விந்து நாதம் கலை, இந்த 3த்தையும் ஒன்று சேர்த்து அந்த இறைவனோட சேர்றதுக்கான பாடத்தை என்கிட்ட கொடுத்துருக்காருன்னு சிவவாக்கியம் சொல்கிறேன். அப்போ எப்படியெல்லாம் ஒவ்வொரு தன்னுடைய வேதத்தில் படித்தவங்களும் சரி, ஞானிகளும் சரி, தபசிகளும் சரி, சித்த பெருமக்களும் சரி, எல்லாரும் தன்னுடைய குருநாதரை போட்டுறாங்க. குருன்றவர் இறைவனுக்கு முன்னாடி, ஏன்னா இறைவன் எங்கே இருக்கிறாரு காட்டுறதே குரு தான். இறைவனே தான் குருவாக வந்து உங்களுக்கு வழியே காட்டுறார். அப்போ ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு இடத்துல பாடுறாங்கன்னா, இந்த குரு பூர்ணிமான்றது ஒரு உன்னதமான நாள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் தூயமாக நீங்கள் நேசிச்சிங்கன்னா, நம்ம குருநாதரையும் குருநாதர் கொடுத்த பாடத்தையும் நேசிச்சிங்கன்னா, அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? சும்மா நான் ஒரு திருவுருவ படத்தில் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்குறது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் இந்த பாடத்தை நேசித்து அந்த பாடத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா, அவர் சொல்கிறார், தூக்கிய பாதம் கண்டேன் ஜோதியும் கண்டேன், சுத்த வெளிக்குள்ளே சோறு கூத்தரை கண்டேன், தாக்கிய சிரசின் மேல் வைத்த பாதம் என் சர்க்குருவின் பாதம் என்று போட்டிருப்பாம்பேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடின்னு போக வேண்டிய அவசியம் அல்ல. அப்போ அதுக்கு என்ன முக்கியம்? குருநாதர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அபிமானமும் அவர் கொடுத்த பாடத்து மேலே இருக்கிற நம்பிக்கையும் இடைவிடாத நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிரத்தையும், இது 3மே உங்களை கொண்டு போய் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சேர்த்துரும். அந்த ஜோதி கண்டேன்னா எந்த இடத்துல? அவர் கொடுத்த பாடத்து மூலிமா நீங்கள் ஜோதியத்தையும் பார்க்கலாம், அந்த நாதத்தையும் கேட்கலாம். நாத ஜோதியோடு சேர்ந்த உங்களுடைய மௌனத்தில் எங்கே இறைவன் இருக்கிறான்றதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பாடத்துலையும் உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை சொல்லி அடங்காது, சொல்லிலும் அடங்காதுன்ற மாதிரி அவர்கள் ஆன்மாக்கள் இங்கே வந்ததனுடைய பூரிய புண்ணியத்தினுடைய பலனை அனைத்து ஆன்மாக்களும் அனுபவிக்கிறீர்கள்ன்றத நான் உணர்ந்திருக்க ஐயா. நான் சத்தியமானதை நான் நினைச்சதுனால எனக்கு சத்தியம் கிடைச்சிது. அது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு ஐயா எந்த மூலியமா சொல்ல வச்சிருக்கிறேன். எங்கள் குருநாதர் இது வரைக்கும் இந்த இடத்துல என்னை கொண்டாந்து உட்கார வச்சதுக்கு மிக்க 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 நன்றி. எல்லா சிஷியர்களும் நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும்னு ரொம்ப தாழ்மையுடன் என் குருநாதனுடைய பாதத்தை படிஞ்சு கேட்டுக்கிறேன். வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆத்மா. இவர் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வர முடியும். நம்மளை மாதிரி அப்பப்போ வந்தெல்லாம் போக முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு வேலையில் இருக்கார், அந்த வேலையை விட்டுட்டுலாம் வர முடியும். அவருக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ தான் அங்கேருந்து வர முடியும். வரும்போது லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனால் வரும்போதும் கண்டிப்பாக பாடத்தை வாங்கிட்டு போயிடுவார். திரும்பி வந்து டவுட்டெல்லாம் கேட்க முடியாது. எல்லா டவுட்டையும் அன்றைக்கி ஒரு நாளே உட்காந்து பாடம் பண்ணி திரும்ப 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 கேட்பார். ஏன்னா திரும்பி எப்போ வரும்னு தெரியாது. அங்கே போனால் நான் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னு யார் உட்காந்து பார்க்குறது அப்படின்னு பாடம் வாங்கினா இங்கேயே உட்காந்து பாடத்தை நல்லா பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட செஞ்சு காட்டுவார். சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன்னா, கரெக்டாக பண்ணுறேன்னா ஒரு வாட்டி பார்த்துக்குங்க அப்படின்னு அவ்வளோ சிரத்தையோட பாடம் வாங்கினால தான் இவர் இவ்வளோ தூரம் இருந்தாலும் இவ்வளோ தெளிவாகவும் இருக்கார். இங்கே ஒரு சிஷ்யர் வந்து கேட்டாங்க பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஏன்னு. பொதுவாக மண்டலங்கள் 3ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆத்ம தத்துவங்களில் மண்டலங்கள் 3ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மண்டலங்களுக்கு உடைய ஒரு 3 விதமான காற்றுகள் இருக்குது. பரபிரம்மத்து மேலே இருக்கக்கூடிய காற்றுக்கு பேர் அமுத காற்றுன்னு பேர். நடுவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து அசுத்த காற்றுன்னு பேர். அதுக்கு நம்மளாம் ஒருத்தவங்க விடுற காற்றெல்லாம் பேய் காற்றுன்னு போயிடும். எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவ்வளோ ஆசைப்படுறவன், எவ்வளோ பேச்சரவன், இந்த காற்றெல்லாம் ஒருத்தவங்க சுவாசம் பண்ணி இது கீழே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த கீழேந்து இருக்கிற சுத்த காற்றை சுத்தம் பண்ணுறதுக்காக இறைவன் அனுக்கக்கூடிய அந்த அமுத காற்றுன்ற பிரம்ம காற்று அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கீழே இறங்கும். அப்போ கீழே இறங்கும் போது அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அந்த சக்தியில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது தூண்டுகோலாக இருக்கும். அதனால தான் அந்த முகூர்த்தம் இறைவனுக்கு உட்பட்ட முகூர்த்தமான பிரம்ம முகூர்த்தம்னு அந்த சிஷ்யைக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை நான் சொல்லலை, ராமலிங்க பெருமான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதைத்தான் இயற்கையே நமக்கு சாதகமாக்கிக்கணும். இயற்கையே இறங்கி வந்து நமக்காக காத்திருக்குது. யார் தன்னை தேடி போகிறாங்களோ அவனுக்கு நானே துணையாக வரம்பா அப்படின்னு அந்த நேரத்தில் காத்திருக்கும் போது நாம் அதை பயன்படுத்திக்கினா நம்மளோட புத்திசாலி உலகத்தை யாராவது இருப்பாங்களான்னா யாரும் இருக்க மாட்டாங்க.
அதுதான் ஐயாவும் சொல்ல வராங்க. ஐயா என்ன சொன்னாருன்னா, இறைவனை தேடி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா 10 எடுத்து முன்னாடி வருவார். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல ஈடுபாடு இருக்கிறீங்களோ அதுக்கு தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு தரம் எடுத்து வச்சுங்க, ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா, ஐயோ இவன் வரணுன்றதுக்காக தானே நான் இவனை ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன், அவன் என்னை மறந்து தொலைச்சிட்டானா, ஒரு படி வந்திருக்கான், நான் 10 படி வரேன்ட்டு வருவான். சரிதானே சாமி? சந்தோஷம் சந்தோஷம். வாழ்வி